இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கலைஞன் இருக்கிறான். ஆனால் முதல் புறக்கணிப்பில் அவன் சோர்ந்து போகிறான். காதலிக்க நினைக்கிறான். காதலிக்க நினைத்தவள் புறக்கணிக்கிறாள். அதில் கரைந்து போகிறான். நெருப்பிலிருந்து எழுகிற பீனிக்ஸ் பறவை மாதிரி புறப்பட தெரிவதில்லை. வேலை தேடும் இளைஞன் LIC ஏஜென்சி எடுப்பான். கையில் பை, கழுத்தில் கை என்று ஜோராக புறப்படுவான். வாடிக்கையாளர்களின் அலட்சியம், அவமதிப்பு, அக்கறையின்மை இதனால் வாடி போவான். 100 பேர் புறப்பட்டால் 5 பேர் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஏன்? முதல் புறக்கணிப்பில் முனை முறிந்து போவார்கள். இருவர் என்ற படம் மணிரத்னம் படம். MGR, கலைஞர் இருவரையும் மனதில் வைத்து எடுத்த படம். வாய்ப்புக்காக பல அவமானங்களை அமரர் MGR பட்ட வேதனைகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. பல 100 புறக்கணிப்புகளை ஜீர்ணித்தே MGR உருவானார். நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த சிவாஜி முதல் முறை கேமரா முன் நின்றபோது மூஞ்சி சரியில்லை, நடிப்பு எப்படி வரும் என்ற கேலியை சந்தித்தார். ஆனால் புறக்கணிப்பை வென்றது அவரது அர்ப்பணிப்பு. உலகத்தில் பல புதிய உண்மைகளை கண்டறிந்தவர் கலிலியோ. கத்தோலிக்க திருச்சபை அவரை கண்டித்தது, மத விரோதி என அறிவித்தது, அவரை மன்னிப்பு கேட்க சொன்னது. ஆனால் பின்னால் அப்படி நடந்ததற்காக போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார். கலிலியோ பற்றி அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டார். கலிலியோ கண்டுபிடிப்பு கண்டது புறக்கணிப்பு, ஆனால் வென்றது அர்ப்பணிப்பு. முன்னேற்ற பாதையில் 100 பேர் புறப்பட்டால் முதல் புறக்கணிப்பிலேயே 90 பேர் நின்று விடுகிறார்கள். ஆனால் முதல் புறக்கணிப்பை முறியடித்தாலே 90% வெற்றி வந்துவிட்டது என்று பொருள். மீது 10% தான் பாக்கி என்பதை புரிந்து கொள்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். திருக்குறளை சங்க புலவர்கள் புறக்கணித்தார்கள் என்ற ஒரு கதை உண்டு. உலகின் தலைசிறந்த தமிழனை புறக்கணிப்பை கண்டவன் வென்றவன். அவனது நூலை பொற்றாமரை குளத்தில் விட சங்கப்பலகை அதை ஏந்தி வந்து குறள் அருமை என்று கூறியது. கம்பனின் கவிதையை அரங்கேற முடியாதபடி தில்லைவாழ் அந்தணர்கள் புறக்கணித்தனர். ஒரு நாள் தீட்சிதர் வீட்டில் நாகம் தீண்டி அவர் மகன் இறந்தபோது அந்தணர் அனைவரும் அங்கு கூடியிருக்க கம்பன் நாகப்பாம்பு படலம் படிக்க விஷம் முறிந்து சிறுவன் உயிர் பெற்றான். புறக்கணிப்பை வென்றது கம்பனின் கவிதை. புறக்கணிப்பை வென்றது கம்பனின் கவிதை. ஏன், மகாகவி பாரதியை தமிழ் உலகம் முதலில் புறக்கணித்தது. ஆனால் பின்னாளில் அவர் போற்றப்பட்டு இன்று வரை எல்லார் நிலையிலும் வாழ்கிறார். புறக்கணிப்பை புறக்கணித்த பாரதி ஜெயித்தார். புறக்கணிப்பை புறக்கணியுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.